கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு பேரை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக உழைத்த அவருடைய ரசிகையான நீண்ட நாள் ரசிகையான ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்த ஒரு பெண்ணு 15 நாளைக்கு நாட்களாக தொடர் குற்றச்சாட்டு, தொடர் புகார், தொடர் முதலமைச்சர் நடவடிக்கை என்று சொல்லிட்டு அவர் கதறி அழுது கொண்டிருப்பது சிஎம்க்கு கேட்கல. அவர் காதுல இது வரைக்கும் உழல. இத்தனைக்கும் அந்த அம்மா இவருக்காக கட்சிக்காக உழைத்த ஒரு பெண்ணு, தன்னுடைய குடும்பத்தோட உழைச்ச ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த இந்த அந்த ஒரு வன்முறைய தட்டி கேட்கறதுக்கோ இல்ல, அந்த அம்மா பெயர் குறிப்பிட்டே சொல்றாங்க, நம்ம கட்சியை சார்ந்த பாலமுருகன் ஜெயபால் தான் இந்த மாதிரி என்னை மயக்க மருந்து கூட்டு போய் என்னை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திறந்த வெளியில ஒரு பெண் கதறி அழுவது முதலமைச்சர் காது கேட்கல. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதுவும் அந்த அம்மா இன்னொன்னு சொல்லுது, இதற்கு எல்லாம் தெரியும், அந்த தாவாக்கா எம்எல்ஏ அவர்களுக்கு, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏக்கு எல்லாம் தெரியும் சொல்றாங்க. அந்த எம்எல்ஏ கூட்டம் இன்னும் விசாரிக்கல. ஆனா சிங்கப்படைன்றது ஒரு ஆடியோ லான்ச்னு சொல்லாமா அவருடைய பாணியில எப்படி எல்லா பிரச்சார பயணமும் ஒரு சினிமா ஒத்திகை பார்த்த மாதிரி, ஒத்திகை பார்த்துட்டு மக்கள்கிட்ட பேசுற மாதிரி, இதுவுமே ஒரு ஆடியோ லான்ச்சிங் மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை பெரிய ப்ரமோஷன் பண்ணாங்க. அதுக்கு ஒரு நரேட்டிவ் உருவாக்கி ப்ரமோஷன் பண்ணி எல்லா தளத்திலையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. எந்த ஒரு முறையில தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்களோ, பொய் செய்திகள் எடுத்து சென்றது போல இன்னும் வரைக்கும் தாவாக்கினர் பொய் செய்திகள், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இல்லாத செய்திகள், அவர்களுடைய முதலமைச்சரை ரொம்ப உயர்வா என்னெல்லாமோ சொல்லிட்டு இன்னும் வரைக்கும் எல்லா தளங்களிலும் பொய் செய்தி பரப்பப்பட்டு வருகிறது. ஆடியோ லான்ச் மாதிரி பண்ணிட்டு அதுல பேசுறாரு, தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம், தனி மனித ஒழுக்கம் தான் சமூக ஒழுக்கம், பெரிய ஒரு கண்டுபிடிப்பு தத்துவம், எல்லாத்துக்கும் தெரியும் இது. அதை சொல்லிட்டு அவருடைய பொறுப்பிலிருந்து கை நழுவ நினைக்கிறாரா அப்படின்றது எங்களுடைய சந்தேகம். ஆளுகின்ற ஆட்சி தான் பொறுப்பு. சட்ட ஒழுங்கா இருக்கட்டும், அந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர் தான் பொறுப்பு. உங்களுடைய கட்சியினரை சென்னையில நடந்த அந்த சிறுமி வன்கொடுமையா இருக்கட்டும், இல்ல இந்த ஸ்ரீவைகுண்டத்துல உள்ள இவர்கள் தாவாக்கினர் இதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுக்கல. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அதை மறைக்க பாக்குறீங்களா அப்படின்றதான் எங்களுடைய கேள்வி. இதே மாதிரி மட்டும் இல்ல, இவங்க மட்டும் இல்ல, எத்தனையோ பெண்கள் இதன் போல பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம். ஆகவே நீங்க உங்களுடைய கட்சியினரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுங்க. இது போல எத்தனை பெண்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க என்பதை விசாரிக்க வேண்டும். அதே போல் நீங்க அவருடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பேரை சொல்லி அந்த அம்மா புகார் கொடுத்திருக்கு, அவரையும் கூப்பிட்டு நீங்க விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுத்துட வேண்டும். ஆகவே நீங்கள் உங்க கட்சிக்காரங்களுக்கே கிடைக்காத நீதி, நீங்க எப்படி ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கு நீதி வழங்க